வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆந்திரா இன்னைக்கு இந்தியாவில் ஆந்திராவில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அது ஒரு செய்தி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நம்மளும் நினைக்கிறோம். வெள்ள பாதிப்புகள் ரொம்ப எக்கச்சக்கமாயிடுச்சு. விஜயவாடெல்லாம் நிறைய மழை, உங்களுக்கு தெரியும், நிறைய செய்திலாம் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நாயுடு அவர்கள் 8000 கோடி கேட்டார். இன்னும் சௌகான் பார்த்துட்டு போயிட்டார். இன்னும் நிதி வரல. ஏன்னா உடனே நிதி கொடுக்க முடியாது. அதனுடைய சங்கடத்தை நம்ம உணர்றோம். அதையும் தாண்டி பவன் கல்யாண் தெலுங்கானாவுக்கும் பணம் கொடுக்குறாரு, இதுக்கும் பணம் கொடுக்குறாரு, எங்கள் ஆந்திராவுக்கும் பணம் கொடுக்குறாரு. அப்போ இயற்கையாக எழக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னா, தன்னுடைய பையன் நாரா லோகேஷ் அவருக்கு வழிவுடணும், அவரை முதலமைச்சராகணுங்கிறதுக்காக நாயுடு திட்டமிட்டு பவன் கல்யாணம் ஊக்குவிக்கிறாரு. ஒரு பக்கம் மலையிலேயே இறங்காத, நீங்கள் ஆந்திராவில் அப்படி தான் சொல்கிறாங்க, இது வரைக்கும் மலையிலலாம் இறங்கிறதே இல்லைங்க ஜெகன், இன்றைக்கி மலையில் இறங்குறாருங்க. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. ஒரு பக்கம் அவர்கிட்ட எம்பிக்கள் பிரிஞ்சு போகிறாங்க. இன்னொன்று, எப்போ போலீஸ் கைது பண்ணுமா இல்லை இடி கைது பண்ணுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜெகனுக்கு தூக்கி உள்ளே வச்சா, இப்போ வரைக்கும் நல்லா இருக்கார். ஆனால் ஜெகனை ஒரு வேளை தூக்கி உள்ளே வச்சா கட்சியின் செயல்பாடுகள் முடங்கிரும். இன்னும் சொல்ல போனோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜெகன் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களை தாண்டி அவர் தான் அங்கே சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அவர் முகம்தான். அப்போ அவரை தூக்கி உள்ளே வச்சா பெரிய விளைவுகள், அதுவும் குறிப்பாக சொன்னீங்கன்னா கட்சியை அமைப்பை கலகலத்து வைத்து விடலாம்னு நாயுடு நினைக்கிறார். அப்போ நாயுடுவும் இவரும் யார், பவன் கல்யாணும் 2 பேரும் சேர்ந்து, பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா உடனே அவர் கை காசில் 1 கோடி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய, அதாவது என்னென்னா, அவருடைய கட்சிக்காரங்க எல்லாம் இன்றைக்கி அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு பலவிதமான சலுகைகள் அமைச்சிட்டு கட்சியை வளர்க்குறாங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், இதே போல் தமிழ்நாட்டில் ஜெயலலிதாமா இருக்கும்போது விஜயகாந்த் வந்தார். ஆனால் 2 மாதத்துலேயே அவருக்கும் ஜெயலலிதாமாவுக்கும் சண்டை. அப்போ கூட நம்ம நிறைய சொன்னோம், கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாங்க. அனுசரித்து போயிருந்தால் இன்றைக்கி அவர் தாங்க சிஎம். அதுவும் குறிப்பிட்டு சொன்னால் ஜெயலலிதாமாவை பகைச்சிருக்கக்கூடாது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அப்படியே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுங்க. கட்சிக்காரங்க காசு 4 காசு கிடைக்கணும். நிறைய கிளை அமைப்புகள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட்டம், ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒன்று இயங்கிட்டு இருக்கணும். அது அரசாங்கத்தின் தோழமையாக இருந்தால் கட்சியை வளப்படுத்துவதற்கு இன்றைக்கி உதவும். யாராக இருக்கட்டும். நீங்கள் விஜய் வந்தோன்னு என்ன சொல்கிறோம், எல்லாம் ஓகேங்க, செலவு பண்ண யார் காசு தருவா, கேட்குறோமா இல்லையா? அதை ரொம்ப லாவகமாக இன்றைக்கி பவன் கல்யாண் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி பவன் கல்யாண் ஸ்கெட்சு போடுறத, அவர் போடுற ஸ்கெட்சு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை நாயுடுக்கு ஸ்கெட்சு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. என்னென்னா, நாயுடு என்ன யோசிக்கிறாரு, பவன் கல்யாணை வச்சுக்குவோம், பவன் கல்யாண் இல்லைன்னா கூட நாயுடு இன்றைக்கி ஓட்டுவார். ஆனால் அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து கூட வச்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி என்னாச்சு, தெலுங்கு தேசமும் சம்பாதிக்கிறாங்க, பவன் கல்யாணும் சம்பாதிக்கிறார். அப்போ ஜெகனுடைய கட்சியை 2 பேரும் சேர்ந்து ஜெகனோட கட்சியை டார்கெட் பண்ணுறது, ஜெகன் இடத்துக்கு பவனை நிறுத்தணும். அதுதான் இப்போ நாயுடுவோட பிளான். பின்னால் பார்த்துக்கலாம். ஏன்னா ஜெகனை அடிக்கிறத விட பவன் அடிக்கிறது ஈஸின்னு நினைக்கிறார் நாயுடு. ஜெகன் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம், நம்ம முதல்ல கட்டமைப்பை வலுப்படுத்தணும், அப்புறம் பார்த்துக்கலாம், பிஜேபி வர சப்போர்ட், அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் ஒரு கணக்கு போடுறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தர் கணக்கு அரசியல், நாயுடு மோடி என்ன கணக்கு போடுவார், 2 பேர் இருக்கட்டும், ஒருத்தர் விளையாடுறது நமக்கு நல்லது தான், பின்னால் இவர் இல்லைன்னா அவர் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இதில் மிக மிக பாதிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா காங்கிரஸ் தான். ஏன்னா அவங்க தான் ஆந்திராவுக்கான அந்தஸ்தை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. நீங்கள் யாரை கேட்டாலும் ஒன்றும் இல்லை சார், காங்கிரஸே இல்லை சார். காங்கிரஸ் ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் அது இன்றைக்கி அதுக்கு தீமையாக முடிஞ்சிச்சு. ரைட். இதில் எங்கே இப்போ காங்கிரஸுக்கு லக்கு வருது, ஜெகன் அடிவாங்க அவர்கிட்ட இருக்க நிர்வாகிகள் மாறலாம். ஆனால் அங்கே அவங்கெல்லாம் காங்கிரஸுடைய வாக்காளர்கள் தான். அவர்கள் மறுபடியும் காங்கிரஸுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லாத யூபி, குஜராத், மத்திய பிரதேசம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் ராகுல் காந்தி வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது, கர்நாடகா உட்பட. அப்போ அதே வேகத்தை இங்கே காட்டினா ஏன் காங்கிரஸ் டெவலப் ஆகாது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எதுவுமே டெவலப் ஆவதில்லை. நீங்கள் ஆந்திராவில் போய் கேட்டிங்கன்னா அது ஆகும் சார், இன்னொரு 20 வருஷம் ஆகும் சார் இருப்பாங்க. ஆனால் சொல்ல முடியாது, அரசியல் எதுவும் நடக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நல்லா தெரியுது இந்த வெள்ள பிரச்சனையை பற்றி. இந்த வெள்ளச்சேதம் அப்படிங்கிறதுல நாயுடு அவர்கள் கேட்ட தொகையை கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாங்க, நாயுடுகிட்ட கொடுக்காமல இருக்க முடியாது, கொடுத்துருவாங்க. அப்போ நாயுடு தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு.
மோடியை எதிர்க்க வேண்டிய ஜெகன் மோடியை எதிர்க்காமல் இருக்கார். ஏன்னா இடி சிபிஐ கேஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்லி நாயுடுவை மட்டும் எதிர்ப்பீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலே தான் மாதிரி தான். அதான் நாயுடும் மோடியும் ஒன்று தானே. அப்போ நீங்கள் வந்து மோடி எதிர்க்காமல் நாயுடுவை மட்டும் எதிர்த்தீங்கன்னா எப்படி மக்கள்கிட்ட எடுப்படும்? ஒன்று ஜெகன் என்ன நினைக்கிறாரு, ஓடுற வரைக்கும் ஓட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் எப்படியும் உள்ளே போகிறார், அது நிச்சயம். ஏன்னா நாயுடு சும்மா இருக்க மாட்டார். அப்போ வரக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரியுது, பவன் கல்யாண ஜெகன் இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஜெகனை எப்போ தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. பேசும் பொருளே தான். நம்ம நினைக்கிறது என்னென்னா நாயுடு வந்து அரசியல் அறிவு அதிகம், அவருக்கு தெரியும் எப்போ உள்ளே வைக்கணும்னு. கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு உள்ளே வைப்பார். நம்ம ஜெகன் பண்ண மாதிரி கடைசி நேரத்தில் உள்ளே வைக்க மாட்டார். கொஞ்சம் யோசனை பாருங்கள், சென்ட்ரல் அவர், ஸ்டேட்டில் அவர். இப்போவே தூக்கி ஜெகனை உள்ளே வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செந்தில் பாலாஜி வச்ச மாதிரி கேஸ் போட்டுக்கிட்டே இருங்க. அது இன்னொன்று ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இந்த கேஸ் எல்லாம் போட்டு உள்ளே வச்சா அவருடைய எவ்வளோ நாள் வந்து கட்சிக்காரங்க ஓடி ஆடி வேலை பார்ப்பாங்க? ஏங்க எம்எல்ஏ ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ராஜ்யசபா எம்பிகள் இப்போவோ அப்போன்னு இருக்காங்க. கட்சி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா வேகமாக ஓடணும், செலவு பண்ணணும். யார் செலவு பண்ணணும்? காசு இருக்குது, எடுத்தா மாட்டிக்குவீங்க. மேலேயும் சென்ட்ரலும் ஸ்டேட்டு வச்சு அமுக்கி விட்ருவாங்க. அப்படிப்பட்ட உத்தவ் தாக்கரே நிலைமை என்னாச்சு? சிதறடிச்சிருவாங்க கட்சியை. அப்போ அழகாக பிளான், ஒரு பெரிய பிளான் நடந்துட்டு இருக்குது. இதிலேருந்து ஜெகன் எப்படி தப்பிப்பாருன்னு தெரில. என்ன ஒன்று, ஜெகன் பண்ண மிகப்பெரிய தப்பு இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கான். ஜெகன் பண்ண தப்பு ஒரே நேரத்தில் ராகுலை பிடிவாதமாக எதுக்கிறது பர்சனலாக, இன்னொரு பக்கம் மோடிக்கு ஆதரவு. மோடி நாயுடு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமும் மோடி ஆதரிச்சாருன்னா நாயுடுக்கு எப்படி ஓட்டு கிடைப்போம்? இந்த ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட தெரியாமல் ஜெகன் இன்னைக்கு உட்காந்துருக்காரு. ஜெகனுடைய எதிர்காலம் என்னன்னு ஒரு கேள்விக்குறி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தெலுங்கில் போய் கேட்டிங்கன்னா, இல்லைங்க ஜெகனுக்குன்னு ஒரு மாசு இருக்குது. அதுதான் நம்மளும் சொல்கிறோம், மாசு இருக்குது. எவ்வளோ நாளைக்கு? நீங்கள் உள்ளே இருக்க வரைக்கும் 10 நாளில் செய்தி வரலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஷர்மிளாவும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் ஆளை இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. காங்கிரஸும் பெரிய கட்சி. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன, அன்றைக்கி ஏற்கனவே போய் அகிலேஷ் பார்க்கும்போது, இல்லைங்க நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்பவும் விடாப்படியாக தான் இருந்திருக்காரு. என்னென்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போவே மோடியை பகைச்சிக்க வேணாம், மோடி நம்ம மேலே கை வச்சா பார்க்கலான்னு நினைக்கிறார். கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனுடைய அலர்ட் நிறையா தெரியுது. டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் எப்போ வேணாலும் ஜெகனை உள்ளே தூக்கி வைப்பதற்கான வேலை. ஜெகனை உள்ளே தூக்கி வைக்கிறது பெரிய நொட்டு இருக்குது. ஏன்னா ரேவந்த் ரெட்டியும் நாயுடுவும் ஃப்ரெண்டு. அதாவது நாயுடுவோட சிஷியர் தான் ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் ரெட்டி, நாயுடு, ஷர்மிளா இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. அதாவது ரேவந்த் ரெட்டிக்கும் ஷர்மிளா அவர்கள் ஃப்ரெண்டு. அவர் வந்து ஜெகனும் நபர் நம்ம நாயுடுவும் இவங்களோட சேர்றாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய 4 அரசியல் தலைவர்கள், பவன் கல்யாண் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஜெகனை இன்றைக்கி ஒரு உள்ள தூக்கி வச்சு கட்சியை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒன்றே ஒன்று, ஆனால் நீங்கள் ஆந்திராவில் ஒரே விஷயந்தான், இன்றைக்கி 2 மாதம் சம்பளம் கொடுக்கல. இன்னும் குறிப்பாக வந்த உடனே நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றலை நாயுடு. ஆனாலும் பிரதான எதிர்கட்சியாக சொல்லிக்கொண்டிருக்கிற இன்றைக்கி ஜெகன் கட்சி ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. எப்பயுமேங்க ஜெயலலிதா அம்மா வந்து இங்கே வந்து ரொம்ப மோசமான தோல்வி இருக்கும்போது எம்பி ஆள் இருப்பாங்க அந்த அம்மாவுக்கு. இன்னொன்று வந்து கலைஞர் சொன்னால் கேட்குற இடத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் எம்பிக்களில் வந்து ஜெயலலிதா அம்மா இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன 5 வருடங்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கும் கலைஞருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு நல்லதுன்னா, இங்கே சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஒன்றா நடக்காது. இப்போ பாருங்கள், நாடாளுமன்றம் இப்போ வந்தது, இன்னொரு 3-4 வருஷம் கழிச்சு தான் நாடாளுமன்ற தேர்தல் வரும். சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே இடத்துல வந்ததுன்னா என்ன பிரச்சனைனா, ஒரே இடத்துல நீங்கள் அவுட் ஆகினீங்கன்னா 5 வருஷத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பிரீத்திங் கேப் இருக்குது. இதில் தோத்தாலும் அடுத்ததில் பிடிச்சலாம், விட்டதை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா சென்ட்ரலையாவது பவர்லாம் இருக்கணும், ஸ்டேட்டில் பவர் இருக்கணும். 2லேயும் பவரில் இல்லாமல் ஜெகன், நமக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எந்த அரசியல்வாதி இப்படி ஒரு நெருக்கடி வந்ததில்லை. சென்ட்ரல்லையும் இல்லை, ஸ்டேட்லேயும் இல்லை, மேலே ஆண்டுட்டு இருக்க 2 கட்சி சப்போர்ட்டும் இல்லை. ஒன்றா காங்கிரஸ் சப்போர்ட்டுக்குன்னா பிஜேபி, 2 கட்சி சப்போர்ட்டும் இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி அரசை இயக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து நாயுடு இருக்கார். நல்லா யோசனை பாருங்க. இதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி இருக்கும்போது ஜெயலலிதா விடாப்பிடியா, அப்போ சந்திரசேகர் இருந்தார், காங்கிரஸ் ஆதரவோட சந்திரசேகர் கண்டிப்பாக கலைச்சே ஆகணும், யார் நம்ம கலைஞர் ஆட்சியை கலைச்சே ஆகணும் ஜெயலலிதா சொன்னாங்க, கலைச்சாங்க. அதே போல் வாஜ்பாய் இருக்கும்போது ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடி ஆட்சியே போச்சு வாஜ்பாய் அரசுக்கு. அதனால் இன்றைக்கி ஸ்டேட்டும் இல்லை சென்ட்ரலும் இல்லாமல் மிக மிக மோசமான நிலைக்கு ஜெகன் கரை சேருவாரான்னு தெரியல. இப்போதும் நிலவர பிரகாரம் நாயுடு நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவார். அதனால் அவர் பவன் கல்யாணை முன்னிறுத்துறாருங்கிறது நல்லா புரியுது.
அதாவது தனக்கு எதிர்க்கட்சியாக பவன் கல்யாண் இருக்குன்னு நினைக்கிறாரு. பவன் கல்யாணா இல்லை ஷர்மிளாவா அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஜெகனை உள்ளே போட்டோம்னா கட்சியை சொல்ல முடியாது. 3 வருஷங்கிறது பெரிய பீரியடு. அதில் என்ன வேணால் நடக்கலாம். ஜெகனுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.